ஒரு ஜோஷியர்கிட்ட ஆதி ஜாதகத்தையும் பார்வதி ஜாதகத்தையும் காட்டினப்போ ரெண்டும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னாரே, அவரை பார்த்து கேட்டு பாப்போமா? புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? அவரா அவர் சொன்னது தப்புன்னு அன்னைக்கேதான் ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு பிசினஸ்ல ஏதோ பெரிய அடி விழ போகுது, நஷ்டம் மேல நஷ்டம் ஏற்படும்னு அவர் சொன்னாரே. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு அப்படியே மாறாதானே நடந்துச்சு. இந்த விஷயத்துல ஆலோசனை சொல்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு தகுதியே இல்ல. இந்த விஷயம் மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலயும் அவர்கிட்ட நான் வந்து ஆலோசனை கேட்க மாட்டேன். இல்ல கிலா, அன்னைக்கு அவர் சொன்னதுதான் நடந்துச்சு. என்ன தப்பா நினைக்காதா கிலா? உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக ஜோசியர் எழுதி கொடுத்ததா சொல்லி நான் தான் அப்படி உன்னை எழுதி மேனேஜர் கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா நிஜத்துல ஜோஷியர் என்ன எழுதி கொடுத்தார் தெரியுமா? என்ன? நீ நூல் எழுதியில தப்பிப்பாயின்னு உனக்கு பலன் எழுதி கொடுத்தாரு. அதே மாதிரி அன்னைக்கு உன் மேல சாண்ட்லியர் லேம்ப் விழுந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி நீ உயிர் தப்பிச்சுட்டாக்கிலா. அவர் சொன்னது 100க்கு 100 அப்படியே நடந்துச்சு அகிலா. நீ பாக்குற பார்வை எனக்கு புரியுது அகிலா. அன்னைக்கு நீ இருந்த குழப்பத்தை தீக்க நான் தான் அப்படி செஞ்சேன். இப்ப பாரு, அவர் சொன்ன மாதிரியே ஆதியும் பார்வதியும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. இது எதுவுமே நம்ம கையில் இல்ல அகிலா. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் அவர் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்றேன். ஒருவேளை ஐஸ்வர்யா தான் உனக்கு அடுத்து வர போற பொண்ணுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சே இல்ல. நானே இந்த ஃபங்க்ஷனை முழு மனசோட எடுத்து நடத்துறேன். ஆனா அவரு பார்வதின்னு சொல்லிட்டா கண்டிப்பா உன் மனச மாத்திக்கணும் அகிலா. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நாளைக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அகிலா. நான் ஒண்ணு உன்னை பெத்த அப்பா இல்ல, இவர் தான் உன்னை பெத்த அப்பா. இவ்வளவு நாள் பார்வதி கிட்ட அப்பான்ற உரிமையோட பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் எப்படி பார்வதி கிட்ட பழைய உரிமையோட பாசத்தை காட்டுவேன்?
என்னாச்சு? சரி, நீ ஏன் திரும்ப ஃபோன் பண்ணல? காலையில் நடந்த விஷயத்த ஃபோன்ல அவசர அவசரமா சொன்னியே. அப்பப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீ திரும்ப கூப்பிடுவேன்னு சொல்லி உன் ஃபோன் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன் தெரியுமா? சரி, அதை விடு. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு பார்வதி, அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல மாமா. அது எப்படி நடக்காம போகும்? மாமா அம்மா கிட்ட பொய் சொல்லி லீவ் போட்டு ஒருத்தர் தேடி போய் பார்த்திருக்காருன்னா விஷயம் இல்லாம பாப்பாரா? இல்ல மாமா, ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மாமா, அதை ஏன் கேக்குறீங்க? நான் இன்னொரு நாள் சொல்றேன். அது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இல்ல, நீ சொல்லாம தட்டி கழிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கு. அப்படின்னா நடந்துச்சு சொல்லு. இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் முடியாது பார்வதி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஓ, சொல்ல மாட்டேன். சரி விடு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா நீங்க கோச்சுக்காதீங்க, சொல்றேன். சொல்லு. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? நீங்களும் பார்வதியும் என்கிட்ட சொல்லாம மறைச்ச விஷயத்த. நாங்க மறைச்சோமா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாமா, பார்வதி என்கிட்ட சொல்லிட்டா. பார்வதி சொல்லிட்டாளா? ஆமா. எனக்கும் பார்வதிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது மாமா. பார்வதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க ஏன் மாமா என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? நீங்களா முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும். அது இல்ல மாப்பிள்ள, இத நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாம தான் நான் மறைச்சிட்டேன். உண்மையிலேயே பார்வதி உங்க மாமா. மாமனாரும் மருமகனும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ சொல்லித்தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதா மாப்பிள்ள சொன்னாருமா, அதுதான். நீ மாப்பிள்ளை கிட்ட என்னமா சொன்ன? ஏன்பா இப்படி நீங்க அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு அம்மா கிட்ட 2 நாள் லீவ் கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்க? இனிமே உங்களை தான் கார் எடுக்க தேவையில்லை, முக்கியமான டைம்ல மட்டும் எடுத்தா போதும்னு சொன்னாங்களா இல்லையா? பின்ன அதுதானே மாமா உங்ககிட்ட சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா மாமா? தலை சுத்தல் ஜாஸ்தி ஆகிற அளவுக்கு விடுவீங்க? டாக்டரை போய் பாத்தீங்களா? பார்த்தேன் மாப்பிள்ள. சரி, அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஹலோ. நல்ல வேளை மாமா கிட்ட எப்படியோ சமாளிச்சாச்சு, தப்பிச்சோம். அம்மாடி, நேத்து நடந்தது எதையுமே நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லவே இல்ல. அப்பா, மாமா என்ன கட்டாயப்படுத்தி கேட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொன்ன. என்னம்மா சொன்ன? அது இந்த ரகசியம் மாமாவுக்கு தெரியவே கூடாது. மாமா கிட்ட ஏதாவது பொய் சொல்லிதான் சமாளிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. பார்வதி, சொல்றேன் சொல்லிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமா, சித்தர் சாமி கிட்ட பெருசா ஏதோ ரகசியம் இருக்கும் தான் நானும் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா.
என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்ட? அப்புறம் எதுக்கு மாமா 2 நாள் லீவ் போட்டுட்டு அவரை தேடி அலைஞ்சாரு? உன்கிட்ட கூட சொல்லாம மறைச்சாரு. ஆ, அது வந்து மாமா, சித்தர் சாமியும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஓ அப்படியா? ஆமா மாமா, அவருக்கு அம்மாவை தெரிஞ்சிருக்கும் போல நான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். இவருக்கு எப்படி தெரியும் என்னங்கிற விவரம் எல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் நீ கேட்கலையா? நான் கேட்காம இருப்பேனா? ஆனா அப்பா எதுவுமே சொல்லல. அப்பா இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கும் நான் நினைக்கிற அளவுக்கு இது முக்கியமான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நானும் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காம விட்டுட்டேன். அது சரி, நீயே இப்ப டல்லா இருக்க? சச்சா, நான் டல்லாலாம் இல்ல மாமா. அது நான் அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்ல, அதுக்கு அப்பா என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாரு. என்னையே சந்தேகப்படுறியான்னு கண்டபடி திட்டினாரா. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது கண் கலங்கிட்டேன். அப்பதான் நீங்க வந்தீங்க என் முன்னாடி. சரி விடு பார்வதி. மாமா இடத்துல நானா இருந்தாலும் கோவப்படதான் செய்வேன். ம், சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத என்ன? நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நாம ஏற்கனவே முடிவு பண்ணிருந்தோம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் என்னால கடைப்பிடிக்க முடியல. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது நான் ஏன் மறைச்சேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க மாமா. அம்மாடி, மாப்பிள்ளை கிட்ட நீ இப்படி உண்மையை மறைக்கலாமா பார்வதி? அது தப்பு இல்லையாம்மா? நீ மாப்பிள்ளை கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும். அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? பார்வதிக்கும் எனக்கும் இடையில எந்த ஒளிவு மறைவுமே கிடையாதுன்னு சொன்னாரு. அப்பா, நான் மாமா கிட்ட மொத்தமா மறைக்கல. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தான் விட்டுட்டேன். நான் அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்கிற உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா எனக்கு அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சு அதை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லணும் தான் அவர் பாப்பாரு. அது வேண்டாம்ப்பா. டிரைவரும் குக்கரும் என்ன அவ்வளோ மந்திர ஆலோசனை? என்னவா இருக்கும்? ஒருவேளை என்ன சமைக்கலாம் எது சமைக்கலாம்னு பேசுறாங்களோ? அந்த அளவுக்கு சின்சியரிட்டியா என்ன? என்னவா இருக்கும்? கேட்கணுமே. எனக்கு என்னமோ நீ மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்றதுதான் சரின்னு தோணுதுமா. மாப்பிள்ளை கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இப்போதைக்கு அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுமா. இங்க நின்ன வேலைக்கு ஆகாது, பக்கத்துல போய் கேட்போம். இல்லப்பா, நான் இப்போ உண்மையை சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்ல விடாம மாமாவை தடுத்தாலும் அம்மா எப்பவாச்சும் என்ன திட்டினாங்கன்னா அதை தாங்க முடியாம மாமா நிதானத்தை இழந்து அம்மா கிட்ட மாமா உண்மையை சொல்லிடுவாருப்பா. அதான் நான் சொல்லல. என்ன இவ கைய ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கா? ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அம்மாடி, இந்த உண்மைய இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மாவுக்கு தெரியாம மறைக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். ஆட என்னடா உண்மை உண்மை உண்மைன்னு 1000 வாட்டி சொல்றீங்க. அது என்ன உண்மைன்னு சொல்லி தொலைங்க. எங்க போனாங்க? அம்மாக்கு எப்பவுமே இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுப்பா. ஐயோ, விஷயத்துக்கு வாடி. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உள்ள ஜூஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களை விட்டுட்டு குடிச்சா நம்மள வேற அடிப்பாங்க. சரியான லூஸ் சத்தியா இருக்காங்க. ஒருவேளை அம்மாவுக்கு உண்மை வேற ரூபத்துல தெரிஞ்சிட்டா அப்ப நீ என்னமா பண்ணுவ? அடங்க இவன விஷயத்த சொல்லாம. டேய், என் பாடியில தாங்காதுடா. ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியாது. சொல்லி தொலைங்க.
எந்த உண்மையா இருந்தாலும் என் காதுல விழற மாதிரி மட்டும் சொல்லுங்க. இல்லப்பா அது வந்து ஏண்டி எருமை இந்நேரத்துக்கு கீழே விழுந்திருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? முக்கியமான விஷயமா பாத்துட்டு இருக்கேன், ஒழுங்கா போயிடு. ஐயோ இல்ல, அங்க ஜூஸ் எல்லாம் குலுன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. எவ்வளவு சொன்னாலும் புத்தி நிஜமா அது போயிடு. தின்னி முட்டை திங்கிறத தவிர வாழ்க்கையில எதுவுமே தெரியாதுல உனக்கு. ஒடிச்சு மண்டைய பழக்கிறனால பாரு எருமை மாடு. ஏண்டி உயிரை வாங்கிட்டு இருக்க? எப்ப ஐயோ எங்கடி காணோம்? எங்க போய் தொலைஞ்சது இந்த ரெண்டும்? ஐயோ அப்படியே பொண்ணைய காணுமே, எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியே வச்சேன்னா 2 நிமிஷம் தவளை வாய வச்சு சும்மா இருந்திருந்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். இப்ப பாரு போயிட்டாங்க. அதாவது சாரி நீங்க ஏதோ பிளானோட தான் நிக்கிறீங்கன்னு தெரியாம போச்சு. உனக்கு என்ன தெரிஞ்சு தொலைஞ்சது? திணிமுட்டை அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா உண்மை எது பேசிட்டு இருந்தாங்கடி. அந்த உண்மைய மட்டும் என்னன்னு என் காதுல கரெக்டா விழுந்திருந்தா அத வச்சு அந்த பார்வதிய ஒரு ஆட்டி காலடியில போட்டு வச்சிருப்பேன்டி. அது மட்டுமா அந்த ரகசியத்தை அகிலா கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டி கடைசியில சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருப்பேன். இப்படி எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டு என் உயிரை வாங்குற. அத்தா அங்க பாருங்க, சுந்தரம் போயிட்டு இருக்காரு. சுந்தரம் அங்கே நில்லு, வந்துரும். வந்துட்டோம். தோ வந்துட்டோம். அப்பா என்னம்மா, என்ன வேணும்? சுந்தரம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சாகணும். என்னது? உங்களுக்கு தான் அத்தை. நீ வாய மூடிட்டு நில்லு. சுந்தரம் சொல்லு, அது என்ன உண்மைன்னு பேசிட்டு இருந்தீங்க? என்ன விஷயம்? என்ன இவ்வளவு முழிக்கிறான்? உண்மையா? மொட்டையா வந்து உண்மை தெரியணும்னா எப்படிமா? நீங்க எந்த உண்மையை கேக்குறீங்க? அடேங்கப்பா சுந்தரம், நீ ஒரு நல்ல நடிகன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் நடிப்பு தெரிஞ்ச என்கிட்டயே நீ நடிக்கலாமா? இவ்ளோ நேரமா அங்க அப்பா உன் பொண்ணும் மாத்தி உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த உண்மைய என்கிட்ட சொல்லு. நீ இப்ப அதை என்கிட்ட சொல்லிட்டீனா நான் அத என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன், வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலன்னா நான் அகிலா அக்கா கிட்ட போய் அக்கா அப்பா உன் பொண்ணு ரொம்ப நேரமா ஒரு ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன ஆகும்? அக்கா உன்னை கூப்பிட்டு கேட்டா நீதான் விசுவாசமாச்சே, உண்மையை சொல்லிதானே ஆகணும். எப்படி வசதி? அக்கா கிட்டயே சொல்லிடுறியா? எங்க கிட்டயே சொல்லிருங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப உண்மையை சொல்லாட்டி இவங்க 2 பேரும் நம்மள நகர விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி உன் விசுவாசத்தை நீ அக்கா கிட்டயே போய் காட்டு, எனக்கு என்ன வாடி. அம்மா இருங்கம்மா. அப்ப சொல்லு. அது வந்துமா, அதான் வந்து ரொம்ப நேரமாச்சே, விஷயத்த சொல்லு. சொல்றேம்மா. நம்ம அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு உண்மை மட்டும் புரிய மாட்டேங்குது. அதுதான் அம்மாவுக்கு அந்த உண்மைய கடவுள் தான் புரிய வைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேம்மா. வேண்டிக்கிட்டியா? ஆமாங்கம்மா. கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டா கடவுள் வந்து அக்கா காதுல சொல்லி புரிய வச்சிருவாரா? என்ன சுந்தரம் இது, சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என்னடி இவரு ஆள் வளர்ந்திருக்காரு, வயசாச்சே தவிர எதை எப்படி செய்யணும்னு யோசனை இல்லாம இதுக்கெல்லாம் போய் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேங்கிறாரு. இங்க பாரு சுந்தரம் அத்த, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இருமா மாடு. அவங்க அப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கும்போது கேட்க விடாம தடுத்தேன். இப்ப அவர் போகும்போது சொல்லியிருந்தீங்கன்னா அதனால பிடிச்சிருக்கலாம்ல. ஏடி இப்படி உயிரை வாங்க? சரி அதை விடுங்க, அந்த ஆளு சொன்ன எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டீங்களா? ஏண்டி தின்னி முட்டை தகர டப்பா, உனக்கே அது பொய்ன்னு தெரியும் போது தங்கத்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்த எனக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு? தெரியும். ஒன்னும் தெரியாத அப்ராணியா இருந்த இந்த சுந்தரம் அவன் பொண்ணு கூட சேர்ந்து விவரமானது மட்டும் இல்லாம என்கிட்டயே விவகாரமா பேச கத்துக்கிட்டு இருக்கான். மயிலேன்னா இறகு போடாதீ, காத்திருந்து கண்ணி வச்சு நேரம் பார்த்து புடுங்குறேன் பாரு. நானும் உங்க கூட சேர்ந்து புடுங்குறேன். இல்ல இறகு. ஐயோ வந்து சேர்ந்துருக்கு பாரு. ஐயோ அத்தை இருங்க, ஜூஸ் சாப்பிட்டு போயிடலாம்.